தமிழையும் தாண்டி நமக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் தெரியணும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா என்னைக்காவது? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஹிந்தியாக தான் இருக்கும். ஏன் இந்த சீக்ரெட் நான் சொல்கிறேன்னா, ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை சீக்கிரமாக குயிக்காக 30 டேஸில் கற்றுக்க முடியும்னா நம்ப முடியுமா? ஆமாம், அதுதான் உண்மை. 30 டேஸில் உங்களுக்கு நான் யூடியூப்பில் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு 30 டேஸில் ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லித்தரேன். அதையும் தாண்டி எனக்கு ஹிந்தி இன்னும் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய டீட்டெயில்ஸை நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 30 டேஸில் இன்றைக்கி டே 6ல் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அட் தி சேம் டைம் தமிழில் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜிலே ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. அட் தி சேம் டைம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள், நம்ம வீட்டில் எளிமையாக பேசக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தைகள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வார்த்தைகள் அத்தனையும் எப்படி ஹிந்தியில் எப்படி சொல்லணும், அட் த சேம் டைம் அதை எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணி பேசணும்னு ஒரு ஐடியாவையும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி தானே. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது. இதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி அப்படின்னு சொல்லணும். அபின்னா இப்பொழுது. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா? இப்போது அவளை அழைக்கவும். உசே அபி ஃபோன் கரோ. உசே அபி ஃபோன் கரோ. அபி இங்கே சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணால், இப்போவே அவளை கூப்பிடணும் அப்படின்னா எப்படி சொன்ன? உசே அபி ஃபோன் கரோ அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா, நெவர், ஒருபோதும் இல்லை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? கபி நை. கபி நை. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா? அவர் ஒருபோதும் சீட்டு விளையாடுவதில்லை. ஹீ நெவர் பிளேஸ் கார்ட்ஸ். இதை எப்படி ஹிந்தியில் சொன்னோம்? வஹா கபி தாஸ் நஹி கேல்தா தா அப்படின்னு சொன்னோம். வஹா கபி தாஸ் நஹி கேல்தா தா. நஹி கேல்தா தானா விளையாட மாட்டான். ஹி நெவர். நெவர்னா கபி அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை கிட்டத்தட்ட. லக் பக் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. லக் பக். லக் பக் அப்படின்னு சொல்லணும். லக் பக் அப்படின்னு சொல்லணும். இதை வச்சு ஒரு ஈஸியாக குயிக்காக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுமா? மே லக் பக் தயார் ஹூம். மே லக் பக் தயார் ஹூம். தயார் அப்படின்ற வார்த்தை இங்கே ரெடி அப்படின்னு குறிக்கும். நான் கிட்டத்தட்ட தயாராக இருக்கேன் அப்படின்றதுக்கு மே லக் பக் தயார் ஹூம் அப்படின்னு சொல்லும். அரிதாக, ரேர்லி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? ஷாயத் ஹி கபி அப்படின்னு சொல்லணும். ஷாயத் ஹி கபி அப்படின்னு சொல்லணும். இதை வச்சு ஒரு சின்ன சென்டென்ஸ். மே ஷாயத் ஹி கபி மாஸ் காத்தா ஹூம். மே ஷாயத் ஹி கபி மாஸ் காத்தா ஹூம். மாஸ்னா நான்வெஜ், மீட் அப்படின்னு குறிக்கும். மாஸ் காத்தா ஹூம், நான் எப்போவாது இறைச்சி சாப்பிடுவேன், சாப்பிட்றது ரொம்ப அரியுது அப்படின்றதுக்கு ஷாயத் ஹி அப்படின்னு சொன்னோம். ஷாயத் ஹி கபி மாஸ் காத்தா ஹூம். மேனா இங்கே என்ன குறிக்கிறது? நான் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரம். இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? ஜல்தி. என்ன சொல்லணும்? ஜல்தி. சீக்கிரம், ஜல்தி. இதை வச்சு ஒரு குயிக்காக சென்டென்ஸ் பார்ப்போமா? தி கேம் இயர்லி. சீக்கிரம் வந்தார்கள். வ ஜல்தி ஆகே அப்படின்னு சொல்லணும். வ ஜல்தி ஆகே அப்படின்னு சொல்லணும். அவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படின்னா ஜல்தி அப்படின்னும். வ ஜல்தி ஆகே அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். ஈஸியாக பேச பேச உங்களுக்கும் வந்துடும். அடுத்த சென்டென்ஸ் லேட்டர், பின்னர், பாத்மே. என்ன சொல்லணும்? பாத்மே, அப்புறமா, பின்னர், லேட்டர். அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்ப்போமா? யஹ பாத்மே ஆயகா அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல யஹ அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். பின்னர் வந்து சேரும். பாத்மே, பின்னர்னா பாத்மே. இப்போ புரியுதா சென்டென்ஸ் எங்கே வச்சு யூஸ் பண்ணணும்? அது அப்புறமா வரும் அப்படின்றத எப்படி சொல்லணும்? பாத்மே ஆயங்கா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆஃபன், அடிக்கடி. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? அக்ஷர். என்ன சொல்லணும்? அக்ஷர். அக்ஷர் அப்படின்னு சொல்லணும். இதை வச்சு ஒரு குயிக்காக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்ப்போமா? அடிக்கடி டென்னிஸ் விளையாடுவார்கள் அப்படின்னு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா அக்ஷர் டென்னிஸ் கேல்தா ஹே. ஒருவேளை ராஜு அக்ஷர் டென்னிஸ் கேல்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். ராணி அக்ஷர் டென்னிஸ் கேல்தா ஹே. ஹீக்கு பதிலாக ஷீ எது வேணாலும் மாற்றி நீங்கள் ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது யூஸ்வலி. ஆம் தோர் பர்.
ஆம் தோர் பர், பொதுவாக அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொன்னோம்? ஆம் தோர் பர். ஒரு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். நான் வழக்கமாக வெளியில் சாப்பிடுவேன். நான் வழக்கமாக வெளியில் சாப்பிடுவேன். இது எப்படி சொல்லணும்? மே ஆம் தோர் பர் பாஹர் காத்தா ஹூம். பாஹர்னா வெளியில், அந்தர் காத்தாவுனா உள்ளே சாப்பிடுவேன், பாஹர் காத்தாவுனா வெளியில். மே பாஹர் காத்தா ஹூம், அவ்வளோதான். சில சமயம், சம்டைம்ஸ்க்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கபி கபி, கபி கபி அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? கபி கபி. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா? वह कभी कभी क्रोधित हो जाता है. क्रोधित இந்த வார்த்தை புதுசாக இருக்குல்ல. क्रोधितனா கோபம், கோபத்துக்கு क्रोधित அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குஸ்ஸா அப்படின்னு சொல்லலாம். वह कभी कभी क्रोधित हो जाता है. இதோட அர்த்தம் என்ன? சில சமயம் கோபப்படுவார். எப்பவாவது கோபப்படுறதுக்கு கபி கபி அப்படின்னு சொன்னோம். वह कभी कभी क्रोधित हो जाता है. क्रोधितனா கோபம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எப்போதாவது, அக்கேஷ்னலி. இதுக்கும் ஹிந்தியில் கபி கபி யூஸ் பண்ணி பேசணும். இந்த கபி கபி எந்த இடத்துல சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசினா கரெக்டாக இருக்கும்னு பார்ப்போமா? ऐसा कभी कभी होता है, ऐसा कभी कभी होता है. இட் ஹேப்பன்ஸ் அக்கேஷ்னலி அப்படின்னா இது எப்போதாவது தான் நடக்கும் அப்படின்றதுக்கு ऐसा कभी कभी होता है. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மழை பெய்யுதுன்னா ऐसा कभी कभी बारिश होता है அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அக்கேஷ்னலாக மழை பெய்யுது அப்படின்றதுக்கு ऐसा कभी कभी बारिश होता है அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் soon, விரைவில், ஜல்தி அப்படின்னு சொல்லணும். ஜல்தினா விரைவில், சூன் ஜல்தி கரோ அப்படின்னு சொல்லணும். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணான்னு பார்ப்போமா? ஹீ கேம் சூன், சீக்கிரம் வந்தான். அதனால இது பாஸ்ட் டென்ஸ். வ ஜல்தி ஹி ஆ கயா, ஆகையானா வந்தானுக்கு ஆகையா அப்படின்னு சொன்ன. வ ஜல்தி ஹி ஆகையா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆல்வேஸ், எப்போதும் அப்படின்றதுக்கு ஹமேஷா. என்ன யூஸ் பண்ணணும்? ஹமேஷா அப்படின்ற வார்த்தை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சென்டென்ஸாக காட்டுறேன், அப்புறம் புரியும். வஹா ஹமேஷா अंग्रेजी बोलता है. ही ऑलवेज स्पीक्स इंग्लिश. वह हमेशा अंग्रेजीனா இங்கிலீஷை ஹிந்தியில் அங்கிரேஜின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது சொல்ல பிடிக்கலன்னா இங்கிலீஷே சொல்லலாம். வஹா ஹமேஷா இங்கிலீஷ் போல்தா ஹே, வஹா ஹமேஷா ஹிந்தி போல்தா ஹே. எப்படி வேணாலும் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது ஜென்ரலிக்கு ஆம் தோர் பர் அப்படின்னு, பொதுவாக அப்படின்றதுக்கும் ஆம் தோர் பர் யூஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐ ஜென்ரலி ஈட் ஹெல்தி ஃபுட். நான் பொதுவாக ஆரோக்கியமான உணவையே சாப்பிடுவேன். இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? மே आम तौर पर स्वस्थ भोजन खाता हूँ. मैं आम तौर पर स्वस्थ भोजन खाता हूँ. भोजनना சாப்பாடு, भोजन खाता हूँ அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ். இப்போது இது வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பேசி பழகிட்டே வாங்க. நான் நம்பர்ஸ் 11 to 20 என்னோட சப்ஸ்கிரைபர் பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு இதை திரும்பியும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்காக நான் திரும்பியும் சொல்லித்தரேன். நம்பர்ஸ் நேம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்றதை போக கிளாஸ் தான் சொல்லித்தரேன். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 11க்கு ஹிந்தியில் 11, 12க்கு 12, 13க்கு 13, 14க்கு 14, 15க்கு 15, 16க்கு 16, 17க்கு 17, 18க்கு 18, 19, அதாவது 19க்கு 19, 20க்கு 20. இவ்வளோதான். நீங்கள் கேட்ட மாதிரியே நான் திரும்பி உங்களுக்காக நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 11லேருந்து 20 இந்த நம்பரை ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். அதே போல் கக்கா கக்கன்னா சச்சா சச்சன்னா அப்படின்ற வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே தான் இன்றைக்கி உங்களுக்காக கா கா கீ கீக்கும் ரிவிஷன் பார்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவும் என்னோடய சப்ஸ்கிரைபர் இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தா இது நல்லா மெமரியில் வந்துடும் அப்படின்னு கேட்ட காரணத்தினால இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நான் நேத்திக்கு சொல்லி கொடுத்த காக்கா கீக்கிய ஒரு ரிவிஷன் பார்ட்டாக நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்
முதல்ல கா கா கி கி கூ எழுதுறதுக்கு முன்னாடி ஆ ஆ இ நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் நமக்கு இது எழுத ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற ப்ளூ லைனில் நான் எழுதியிருக்கிற பாக்ஸ், ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஆ ஆ இ இ உ ஊ க்ரூ ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா இதை தெரிஞ்சுக்கிட்டாலே கீழே ரெட் பாக்ஸில் இருக்கிற முத்ராஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டுக்கு ஆக்கு ஒரு கோடு, அடுத்தது ஆக்கு 2 கோடு, ஈக்கு எப்படி நம்ம சுழிச்சிருக்கோமோ அதே போல் சுழிச்சு ஊக்கு கீழே ஒரு சி, இது மேலே நான் ரெட் லைனில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் ஒரே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற 1 2 3 4 க கா க கா இது எல்லாத்துக்கும் க கா க கா இது 4 தெரிஞ்சிட்டிங்கன்னா மேலே நான் கொடுத்துருக்க முத்ராஸ் தான் கீழே இருக்கிற 4க்குமே வரும். ஸோ க கா கி கி கூ கூ க்ரூ கே கை கோ கௌ கம் கஹ இதை நீங்கள் மீதி இருக்கிற க கா க இது எல்லாத்துக்குமே நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக இதே முத்ராஸை யூஸ் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு க, நெக்ஸ்ட்டு கா, மூணாவதுக்கு க, நாலாவதுக்கு கா. ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கான்ற வார்த்தைக்கு வட மாநிலத்தில் எழுதக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வடமொழியில் க கா க கா ப்ரொனன்சியேஷன் மாறி மாறி வரும். இந்த ப்ரொனன்சியேஷனை நம்ம கற்றுக்கிறது மூலம் எங்கே எந்த லெட்டரை யூஸ் பண்ணி பேசுனா கரெக்டாக இருக்குமோ அந்த லெட்டருக்கு நான் எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நான் அதையும் சொல்லித்தரேன். க கா கி கி கூ கூ க்ரூ கே கை கோ கௌ கம் கஹ இதை ஒரு தடவை நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள். மீதி இருக்கிற எல்லா ஹிந்தி லெட்டருக்கும் இதே ஃபார்முலாவில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் இதை மட்டும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஸோ அதனால் வரி பண்ணுற விஷயத்துக்கு அவசியமே கிடையாது. ரெட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்கிற மாத்ராஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம க கபூத்தர், க கர்கோஷ், க கம்லா, க கடி, च चम्मच, च छतरी. ஃபஸ்ட்டு க கபூத்தர், ரெண்டாவது க கா க கரகோஷ், க கம்லா, க கடி. அடுத்த லெட்டர் பாக்ஸில் ச வச்சு என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ச சம்மச், சம்மச்னா ஸ்பூன், ச சத்ரி, சத்ரினா அம்பர்லா. அடுத்தது ஜஹாஜ்னா போட், ஷிப் அந்த மாதிரி குறிக்கும். ஜண்டா, ஜண்டானா ஃப்ளாக். டமட்டர் அப்படின்றதுக்கு டொமேட்டோக்கு டமட்டர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அடுத்தது டைலா, டம்ரு, டக்கன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தடுத்த கிளாஸில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கேர்லேருந்து ஷோ வரைக்கும் எல்லா லெட்டருக்கான ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வரப்போகிற கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரிப்பீட்டட் மோடில் போட்டு திரும்பி ரிவைஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் பர்சனலாக இருந்துச்சுன்னா என்னை கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதில் எனக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு பர்சனலாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட குட்டீஸ்க்கு இப்போது வின்டர் ஹாலிடேஸ் வரப்போகுது. உங்களோட குட்டீஸ்க்கு நீங்கள் இப்போ கிளாஸ் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரிக்குள்ளே நம்மளோட கிளாஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால சீக்கிரமாக உங்களோட கிளாஸ் ஆன்லைனில் கீழே தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸை புக் பண்ணிக்கலாம். அதே போல் ஹிந்தி பேசணும் கற்றுக்கணும்னு யாருக்கெல்லாம் பர்சனலாக ஆவலாக இருக்கீங்களோ, நாட் ஓன்லி கிட்ஸ், எந்த வயது நபராக இருந்தாலும் பர்சனல் கிளாஸஸ், ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது. ஸோ பர்சனலாக யாருக்கு முன்னாடி பேசும்போது உங்களுக்கு வெக்கமாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசார ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காகலாம் பயந்துக்கிட்டு காண்டாக்ட் பண்ணாமலாம் இருக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிறது கண்டிப்பாக ப்ரைவசியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். மற்ற மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் கிளாஸில் குரூப்பாக எடுப்பாங்க. ஸோ என்னோடய ஆன்லைன் கிளாஸில் நான் அப்படிலாம் எடுக்கிறதில்ல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் பர்சனலாக என்னோட கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காகவும் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஃபீஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்றைக்கும் வரி பண்ணாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு எப்படி உங்களுக்கு கிளாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவோம். ஸோ அதனால் வரி பண்ணாதீங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கும் போது லைஃப் டைமாக கிளாஸில் இல்லாத நேரத்துலையும் என்கிட்ட பர்சனலாக அவங்களோட டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஹிந்தி மட்டும் நான் கிளாஸஸ் எடுக்கல, இங்கிலீஷ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட ஹிந்தி கிளாஸஸ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எழுதுறதுலையும் சரி படிக்கிறதுலையும் சரி பேசும்போது ப்ரொனன்சியேஷன் தப்பாக பேசுகிறாங்க, ஃப்ளூவன்சி இல்லை, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, ரீடிங் ஸ்கில் நல்லா இல்லை, அதனால் உங்கள் குழந்தைங்களோட மார்க்ஸ் கம்மியாகுது அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸஸை புக் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பேசணும், ஃபோனிக்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ஃபோனிக் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் இல்லை என்னோடய குழந்தைக்கு அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கீழே இருக்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ரொம்ப லிமிட்டட் பேட்சஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், பர்சனல் அட்டென்ஷன், அது எந்த வயது நபராக இருந்தாலும் பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து கிளாஸ் எடுக்கிறதுனால உங்கள் கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக, அட் த சேம் டைம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிம்பிளாக கிளியராக இருக்கும். ஸோ அதனால் ஃபீஸை பற்றி கவலைப்படாமல் டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு பெட்டர் கிளாஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா, பை பை, டேக் கேர்.